இதுமாரி நெறிமுறைகளான பயிற்சிகள் அவன் ஈடுபடும் போது மனம் திடமாகும், மனம் உறுதியாகும். மனமே அவனுக்குள்ள கேள்வி கேட்கும், அறிவே அவனுக்குள்ள பதில் சொல்லும். டேய் நம்ம சாராய கடைக்கு போறோம், அப்ப அறிவு அவனுக்குள்ள என்ன சொல்லும், விழிப்புணர்வோ என்ன சொல்லும், குடிக்காதடா, உனக்கு ஆபத்துடா, உடல் உறுப்புகள் வீணாகும்டா, உன் குடும்பம் அழியும்டா, உன் பிள்ளைகள் அனாதையா இருப்பாங்கடா. அப்ப அவனுக்குள்ள இருந்தே சொல்லும். அப்ப அவன் பயிற்சி பண்ணணும், அவனுக்குள்ள சுய சிந்தனை வேணும், சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும்னா அவன் தியானம் பண்ணணும், அவன் தவம் பண்ணணும், அவன் யோகம் பண்ணணும். இதெல்லாம் என்னன்னா பயிற்சி தான். நீங்க பயிற்சி பண்ண உங்களை நீங்களே செதுக்குறீங்க, உங்களை நீங்களே உறுதிப்படுத்திக்கிறீங்க, உங்களே உறுதிப்படுத்தி உங்க சிந்தனைய உங்க மனசை ஒருமுகப்படுத்துறீங்க. அப்போ அந்த ஒருமுகப்படுத்தும் போது நீங்க குடி இதெல்லாம் விட்டுருங்க, குடி சிகரெட் நெறிமுறையா வாழ்வீங்க, அன்பு நெறியில அறநெறியோட வாழ்வீங்க. இதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். ஏன்னா ஒரு ஞானிகளும் ஒரு சித்தர்களும் ஒரு மகான்களும் இதை தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. சுய பரிசோதனை வேணும், சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு வேணும். அவன் சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிட்டானா, அந்த பகுத்தறிவு அவனுக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னா இவன் எந்த தீமைகள்லயும் அவன் போக மாட்டான், எந்த தீமையான பழக்கத்துக்கும் அடிமையாக மாட்டான். அது தொலைக்காட்சி ஆகட்டும், இல்ல சினிமாவாகட்டும், இல்ல டிவி ஆகட்டும், இல்ல செல்போன் ஆகட்டும், இல்ல குடியாகட்டும், இல்ல பல தீய பழக்கங்கள்ல அவன் அடிமை ஆக மாட்டான். ஏன்னா அவன் திடகாத்தமா இருக்கிறான், அவன் உறுதியா இருக்கான், அவன் நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கான். அவனை யார் மாத்த முடியும்? அவன் மனசு உறுதியா இருக்கு, அவன் மனசு ஒரு நிலையா இருக்கு, அவன் ஐம்புலன்களும் அவன் கட்டுப்பாட்டுல இருக்கு. அப்ப நீங்க பயிற்சி பண்ணணும். எதனா ஒரு குருமார்கிட்ட போயிட்டு நீங்க தீட்சை வாங்கணும், உபதேசம் வாங்கணும்.